ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருப்பட்டி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி, ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பை வந்து அப்படியே குக்கர்லேயே வந்து வேக வைக்கிறேங்க. இதை வந்து குழைய குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் இல்லை, கருப்பட்டி வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து அந்த பாயாசத்தில் சேர்த்துடலாங்க. ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கருப்பட்டி பாயாசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ஒரு ஈஸியான ரெசிபி தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.